to SAK Maths. Okay, we have already completed 1 up to 4 sums in exercise 6.2 trigonometry, and now we are going to see 5th and 6th sum in this video. 5th sum, a flagpole of height h meters is on the top of the hemispherical dome of radius r meters. So first clue, a man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find first one, the height of the pole, second one, the radius of the dome. சரிங்களா ரூட் 3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டயக்ராம் வந்துட்டு சம்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அகைன் நீங்கள் ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த டயக்ராமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் இதுதான். சரிங்களா, ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ ஃப்ளாக் போல் இஸ் ஹைட் ஆஃப் ஹெச் மீட்டர். இப்போ ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது, அந்த ஃப்ளாக் போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெமிஸ்பெரிக்கல் டாம் இருக்கு இல்லையா, அந்த ஹெமிஸ்பெரிக்கல் டாம். ஓகேவா, அந்த டாமோட டாப்பில், சரிங்களா, அந்த டாமோட டாப்பில் ஹெச் மீட்டர் ஹைட்டில் ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. ஓகேவா, ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச். சரியா, ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேமிங் கொடுத்துக்கோங்க, அதான் பெட்டர். ஓகே, இப்போ நான் அந்த ஃப்ளாக் போலை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏபி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஃப்ளாக் போல் இந்த டாமோட டாப்பில் இருக்குது. ஸோ ஏபி பி த ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கிரவுண்ட் லெவல் வேணும். சரிங்களா, ரைட் டயக்ராம் கண்டிப்பாக வேணும். ஸோ ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு தேவை இல்லையா, ஸோ நமக்கு கிரவுண்ட் லெவல் தேவை. சரியா, ஸோ இந்த ஹெமிஸ்பெரிக்கல் இருக்கு இல்லையா, இதோட இந்த பாட்டமை நான் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெமிஸ்பியரில் இந்த பிசி அப்படிங்கிற பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்துட்டு ஆர் தான். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு வந்துட்டு ரேடியஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். சரிங்களா, ஓகே, ஏன்னா ஸ்பியர் இல்லையா, ஸோ நமக்கு வந்துட்டு ஹெமிஸ்பியர் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் எடுத்தாலும் சேமாக தான் இருக்கும். சரியா, ஸோ இந்த பார்ட்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். இந்த டோம் இருக்கு இல்லையா, அந்த டோம்லேருந்து என்ன செய்கிறாரு, இந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோம்லேருந்து ஒரு 7 மீட்டர் டிஸ்டன்ஸில், சரிங்களா, ஒரு 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மேன் வந்துட்டு நிற்கிறாரு. சரியா, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த டி அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, சீயிங் த டாப் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி. சரியா, ஓகே, இந்த டாப் ஆஃப் த போல் இது வந்துட்டு பாட்டம் ஆஃப் த போல் அண்ட் தென் டாப் ஆஃப் த போல், இதான் வந்துட்டு என்னது போல், ஃப்ளாக் போல். சரியா, கொடிக்கம்பம். ஓகே, இது வந்துட்டு டாப்பு, இது வந்துட்டு பாட்டம். சரியா, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த டாம்லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில், சரியா, அந்த மேன் வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, டாப் ஆஃப் த போல இந்த ஏ அப்படிங்கிற பொசிஷனை என்ன ஆங்கிளில் பார்க்குறாரு அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டாம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த டோம்லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மேன் வந்துட்டு நின்று பார்க்குறாரு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டோம்லேருந்து நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மேன் வந்துட்டு நிற்கிறாரு. ஸோ இது ஒரு நேம் வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம், இ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இ அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல். பாட்டம் அப்படின்னா இந்த பி அப்படின்ற பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாக் போலோட பாட்டமை என்ன ஆங்கிளில் பார்க்குறாரு அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. ஓகேவா, ஓகே, அவங்க சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஹைட் ஆஃப் த போல், இந்த ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஏபியோட ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த டோம், இந்த ரேடியஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, கிவன் ஏபி பி த ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல். சரிங்களா, ஸோ ஹெச் மீட்டர்ஸ் அவங்க சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஹெச் மீட்டர்ஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிசி பி த ரேடியஸ் ஆஃப் த டோம். சரிங்களா, ஸோ ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ பிசி ஈக்குவல் டு ஆர் மீட்டர்ஸ். சரிங்களா, ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு 2 ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, 45 டிகிரி பேஸ் பண்ணி ஒன்று, அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 டிகிரி பேஸ் பண்ணி 2 ரைட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் ஹெச் அண்ட் ஆரோட வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏசிடி ஏசிடி இந்த 45 டிகிரி பேஸ் பண்ணி இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏசிடி அப்படிங்கிற ரைட் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இன்
ரைட் ட்ரையாங்கிள் ஏசிடி. இப்போ பாருங்கள் இந்த ஃபிகர் பாருங்கள், ஏசிடி நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் நான் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துடுவோம். சரியா, ஏசிடி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏசிடியிலே இந்த ஏசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பி வந்துட்டு மிடில் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பி வந்துட்டு மிடில் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபி அப்படின்றது ஹெச், பிசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர். சரியா, ஸோ சிடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மெயின் டயக்ராம் பாருங்கள். இந்த சிடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர். சரியா, நெக்ஸ்ட் இந்த டாம்லேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் நிற்கிறாரு. ஸோ இந்த சிடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர் + 7 எடுத்துக்கலாமா. சரியாப்பா, ஸோ இந்த சிடி அப்படின்றது டோட்டலாக ஆர் + 7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இந்த சிடி அப்படின்றது என்னது, ஆர் + 7. சரியா, ஸோ இங்கே ஏசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபி + பிசி. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், ஹெச் + ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. சரியா, ஹெச் + ஆர். ஓகேவா, புரிஞ்சுதா. ஓகே, இப்போ பாருங்கள் இன் ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தேவை, இந்த ஹெச்ஆர் தான் தேவை இல்லையா. ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக உள்ள இந்த ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு தான் தேவை. நமக்கு வந்துட்டு இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஹைப்போதனஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ ஹைப்போதனஸ் வேணாம் அப்படின்னா நமக்கு என்ன ரேஷியோ மட்டும் அப்ளை பண்ண போகிறோம், tan மட்டும் அப்ளை பண்ண போதும். சரியா, ஸோ tan ரேஷியோ அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா பாருங்கள், tan θ. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் tan θ, opposite side by adjacent side இல்லையா, opposite side by adjacent side. ஸோ ஆங்கிள் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு வாட் இஸ் த ஆப்போசிட் சைடு, ஏசி, ஏசி பை சிடி, ஏசி பை சிடி. ஸோ ஏசி நம்ம எப்படி எடுத்துருக்கோம், ஹெச் + ஆர். சரியா, ஏசி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஏபி + பிசி. ஸோ நான் இது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன், ஹெச் + ஆர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரியா, டிவைடட் பை சிடி. சிடி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஆர் + 7 சொல்லி எடுத்துக்கலாமா. சரியா, ஸோ ஆர் + 7. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் tan 45, tan 45 அப்படின்னா 1. சரியா, tan 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் + ஆர் டிவைடட் பை ஆர் + 7. சரியாப்பா, அப்போ இம்ப்ளைஸ் இந்த ஆர் + 7 டினாமினேட்டரில் உள்ள ஆர் + 7 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ 1 கூட ப்ராடக்ட் பண்ணும்போது 1 × ஆர் + 7 ஆர் + 7 தான். ஸோ ஆர் + 7 இஸ் ஈக்குவல் டு ஹெச் + ஆர். ஓகேவா, எல்லாத்தையும் ஒன் சைடு எல்ஹெச்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஆர் + 7 மைனஸ் ஹெச் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ +r - r கேன்சல் ஆகிடும். சரிங்களா, ஸோ மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு +7 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது -7 சொல்லி கிடைக்கும். இம்ப்ளைஸ் அப்போ மைனஸ் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ therefore h is equal to 7 meter. Therefore height of the flagpole is equal to 7 meter. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் பிசிஇ பாருங்கள், பிசிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம tan தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ tan 30 is equal to what is the formula for tan theta, opposite side by adjacent side இல்லையா. ஸோ BC by CE, BC by CE. சரிங்களா, ஸோ அதில் BC அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, ரேடியஸ் R அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரியா, இப்போ அதில் இந்த CE அப்படிங்கிறது, CE பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டோம் அந்த ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு R இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதுலேருந்து என்ன செய்கிறாரு, ஒரு 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் D அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் E அப்படிங்கிற பாயிண்ட். சரிங்களா, ஸோ இப்போ அந்த CE அப்படிங்கிறது பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா R + 7 + 5. சரிங்களா, இப்போ இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த CEலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 பார்ட்ஸ், R + 7 + 5. சரிங்களா, ஸோ R + 7 + 5 12 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மெயின் டயக்ராம் பாருங்கள், இந்த CE அப்படிங்கிற பார்ட்டு தான் நமக்கு தேவை. சரியா, ஸோ இந்த CE அப்படி இதெல்லாம் சேர்ந்தது இந்த CE அப்படின்னா R + 7 + 5. ஸோ R + 7 + 5 12, R + 12 அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டு CE வந்துட்டு என்னது R + 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ tan 30யோட வேல்யூ என்ன, 1/√3. ஸோ 1/√3 is equal to BC. What is BC? R by what is CE? R + 12. R + 12. சரிங்களா, ஸோ இப்போ ஆப்போசிட்டில் க்ராஸில் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 × R + 12, R + 12 equal to √3 × R. சரிங்களா, இங்கே டினாமினேட்டரில் உள்ள √3 அதை சைட் போகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ √3 × R. சரியா, ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். √3 × R is equal to R + 12.
அப்படியே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸாகவும் ஆர்ஹெச்எஸ்ஸாக எல்ஹெச்எஸ்ஸாகவும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ √3 × ஆர், இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸில் உள்ள ஆரை எல்ஹெச்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா -ஆர்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 2 டேர்ம்ஸில் ஆர் வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், √3 - 1 = 12. ஓகேவா? இப்போ √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.732 - 1 = 12. சரியா? ஸோ ஆர் இன்ட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0.732 = 12. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஆர் = 12 டிவைடட் பை, இங்கே ப்ராடக்ட்டில் உள்ள இந்த நம்பர் வந்துட்டு அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், டினாமினேட்டராக சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ 0.732. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கேன்சல் பண்ணணும். சரியா? ஸோ டினாமினேட்டரில் டெசிமல் வந்ததுனால இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, டெசிமல் 1 2 3 டெசிமல் இருக்கு இல்லையா? ஸோ 1000ஆல், சரிங்களா, 3 டெசிமல் இருந்தால் 3 0 வர மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? சப்போஸ் 2 டெசிமல் அப்படின்னா 100 எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த 0 மட்டும்தான் கவுண்டிங். பாருங்கள், இப்போ 1000 டிவைடட் பை 1000. சரியா? ஸோ 1000 டிவைடட் பை 1000 நியூமரேட்டர் என்ன ஆகும் பாருங்கள், 12,000ன்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் என்ன ஆகிடும், 1000ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 732 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்களா? இப்போ 4th டேபிள் நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணலாம். சரியா? 4th டேபிளில் பண்ணிங்கன்னா 3 4 12 33,000, 1 4 4 33 கிடைக்கும், 8 3 8 4 32, பேலன்ஸ் 1 இருக்கும் 3. ஸோ 3 டேபிள் எடுத்திங்கன்னா 1000 divided by 6 3 18, 1 3 3. ஸோ இங்கே வந்துட்டு 1000 61ல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 16.39 கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Therefore, R is equal to 16.39. What is the unit? Meter. Therefore, R is equal to 16.39 meter. Already நம்ம ரெஃபர்க்கில் கொடுத்துருக்கோம், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? Therefore, அவங்க கொஷின் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, height of the flagpole. The height of the flagpole is equal to, already வந்துட்டு h வந்துட்டு எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, 7 மீட்டர். ஓகேவா? ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளாக்பாலோட ஹைட்டு 7 மீட்டர். அண்ட் தென் ரேடியஸ் ஆஃப் த டோம் இல்லையா? ஸோ ரேடியஸ் ஆஃப் த டோம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 16.39 மீட்டர். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்டெப்பில் 2 டைப்பாக நம்ம வந்துட்டு செய்யலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? நீங்கள் டிவைட் பண்ணியும் செய்யலாம். ஆர் அனதர் ஒன் மெத்தட் இருக்குது. இப்போ இந்த ரஃப் ஒர்க் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெப் செஞ்சோம் இல்லையா, ஆர் இன்ட்டு √3 - 1 is equal to 12 இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு √3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சாலும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ரஃப் ஒர்க் பாருங்கள், ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 12 டிவைடட் பை √3 - 1 டினாமினேட்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த √3 - 1ஓட கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா √3 + 1 டிவைடட் பை √3 + 1. சரியா? அதோட கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் நியூமரேட்டர் பாருங்கள், 12 இன்ட்டு √3 + 1 divided by a minus b, a plus b. ஸோ √3d ஹோல் ஸ்கொயர், இது வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகும், √3d ஹோல் ஸ்கொயர் -1ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ 12 இன்ட்டு √3யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் √3க்கு என்ன வேல்யூ, 1.732 + 1 டிவைடட் பை √3d ஹோல் ஸ்கொயர். √3d ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு 3ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ 3 - 1 2ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2, 6 2 12. ஸோ 6 இன்ட்டு இங்கே நியூமரேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.732 + 1. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1 + 1 2, 2.732 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 6 2 12, 6 3 18, 1 19, 43, remaining 4, 6 2 12, 16. ஸோ 3 டெசிமல் 16.392 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? சேம் ஆன்சர் தான். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் அதை டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இப்படியும் கொண்டு வரலாம். ஆர் என்ன செய்யலாம், ஆர் நீங்கள் டிவைட் பண்ணியும் செய்யலாம். சரிங்களா? ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேமாக தான் கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. ஓகே, டயக்ராம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் இந்த சம்க்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக மார்க் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ ஏபியை நம்ம ஹெச்னு எடுத்துக்கிறோம், பிசியை ஆர்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏசிடி 2 ரைட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 45 டிகிரி பேஸ் பண்ணி ரைட் ட்ரையாங்கிள் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ரைட் ட்ரையாங்கிள் 45 டிகிரி பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடச்சிது, ஹெச்சோட வேல்யூ கிடச்சிது. ஹைட் ஆஃப் த ஃப்ளாக்போல் 7 மீட்டர். ஓகே, another one triangle BCE. சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், பிசிஇங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ tan 30 is equal to BC by CA. அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்,
ரேடியஸ் வந்துட்டு கிடச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரோட வேல்யூ வந்துட்டு 2 டைப்ஸாக செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டிவைட் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட். அனதர் ஒன் பார்த்திங்கன்னா ரஃப் ஒர்க்கில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்ன பண்ணணும், √3 - 1ஓட கான்ஜுகேட் பார்த்திங்கன்னா √3 + 1. ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் √3 + 1 √3 + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் பார்த்திங்கன்னா சேமாக தான் கிடைக்கும். சரிங்களா? 16.39 கிடைக்கும். ஸோ height of the pole and then radius of the dome. That's all. Sixth sum. The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and an angle of elevation 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? சரிங்களா? நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும், கொஷினை நல்லா 1 or 2 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணி ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் போடுங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டாப் ஆஃப் அ 15-meter ஹை டவர் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு போல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டவர் இருக்குது, போல் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டவரோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 மீட்டர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜின் பண்ணி ஒரு டயக்ராம் போட போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவர் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ டவர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர் ஹைட்டில் ஒரு டவர் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஒரு நம்ம நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஏபிபி த டவர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரிக் போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஒரு எலக்ட்ரிக் போல் வந்துட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட்டு நான் எப்படி எடுத்துக்கிறேன், சிடி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணி நமக்கு இதுலேருந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணணும். சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் லெவல் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ கிரவுண்ட் லெவலில் இந்த டவரும் இந்த எலக்ட்ரிக் போலும் இருக்குது. சரிங்களா? ஸோ கிரவுண்ட் லெவல் பிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ சிடி பி த எலக்ட்ரிக் போல், ஹைட் ஆஃப் த போல், அண்ட் தென் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர். டவரோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 15 மீட்டர். கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல், இதுதான் வந்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த சிடி வந்துட்டு கொஷின். ஸோ நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ அதோட ஹைட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிடி அப்படின்றது எதுக்கு பேரலல் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேரலாக, பிடிக்கு பேரலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே சிஇ அப்படிங்கிற லைனை பண்ணிக்கிறீங்க. சரியா? இந்த பி ஜாயின் பண்ணணும். சரியா? நமக்கு ரைட் ட்ரையாங்கிள் வேணும் இல்லையா? ஸோ இந்த பிடிக்கு பேரலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், சிஇ அப்படிங்கிற லைனை நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ கொஷினை பாருங்கள், என்ன க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, 15 meter tower makes an angle of elevation of 60 degree. சரிங்களா? ஸோ இந்த இங்கே இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் ஆஃப் த போல் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் ஆஃப் த போல்லேருந்து இந்த டாப் ஆஃப் த டவரை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த ஓகே, இந்த எலக்ட்ரிக் போலோட, சரியா, எலக்ட்ரிக் போலோட இங்கே பாட்டம் இந்த இடத்துல இந்த பொசிஷன்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க பாருங்கள், டாப் ஆஃப் த, சரியா, பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரிக் போல்லேருந்து டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாங்க. என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஓகேவா? 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் த angle of elevation 30 degree with the top of the pole. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு டாப் பாட்டம்லேருந்து டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதோட டாப் இருக்கு இல்லையா, டாப் ஆஃப் த போல்லேருந்து, சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். சரியா? இந்த டாப் ஆஃப் த போல்லேருந்து அதே டவரை, சரியா, அதே டவரை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம், 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஓகேவா? வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா பாருங்கள், நோ. ஓகே, மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல், இந்த சிடியோட ஹைட்டு தான் வந்துட்டு கொஷின். சரியா? ஸோ நம்ம இமேஜின் பண்ணி ஒரு டயக்ராம் போட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், ஏஇசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் 30 டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபிடி, சரியா, 60 டிகிரியை பேஸ் பண்ணி அனதர் ஒன் ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், 15 மீட்டர் ஹைட்டுன்னு ஏபி அந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இந்த போலோட ஹைட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இந்த போலோட பாட்டம்லேருந்து டாப்பை 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இந்த போலோட டாப்லேருந்து, சரிங்களா, அந்த எலக்ட்ரிக் போலோட டாப்லேருந்து இந்த டாப் ஆஃப் த டவரை 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இமேஜின் பண்ணி ஒரு டயக்ராம் போட்டாச்சு. ஓகேவா?
இது வந்து வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம டயக்ராமில் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ லெட் ஏபி ஈக்குவல் டு 15 மீட்டர் ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் தென் சிடி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். சரியா. ஸோ சிஇ ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு ஹெச் மீட்டர். நான் சிடிங்கிறத என்னென்னு எடுத்துட்டோம், ஹெச் மீட்டர்னு சொல்லி எடுத்துட்டோமா. ஸோ இந்த சிடி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த பிஇக்கு ஈக்குவல். சரி, இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த சிடி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த பிஇக்கு ஈக்குவல். ஸோ இதை நம்ம வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கலாம், ஹெச்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிடி, இந்த பிடியோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. இது வந்துட்டு என்னது, ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் தென் ஹைட் ஆஃப் த போல். இந்த டவருக்கும் இந்த போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரி. ஸோ இதோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஇ ஆர் இசி, அதோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் தான் இருக்கும். சரியா. ஸோ நான் வந்துட்டு நேமிங் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா. ஆங்கிள் ஏடிபி பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். ஏடிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ 60 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஹைட்டு தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இந்த ஹைட்டு தான் தேவை. சரியா. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிடியை நம்ம ஹெச்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா சிடிங்கிறது பிஇக்கு ஈக்குவல். ஸோ அதுவும் ஹெச். நெக்ஸ்ட்டு இந்த ஏஇ அப்படின்றது என்ன, இதோட டோட்டல் ஹைட், ஏபியோட டோட்டல் ஹைட் 15 மீட்டர். சரியா. அதில் பிஇ அப்படிங்கிறது ஹெச் அப்படின்னா இந்த பொசிஷன் ஏஇ அப்படிங்கிற பார்ட் எப்படி எடுத்துக்கலாம், 15 மைனஸ் ஹெச்னு சொல்லி எடுத்துக்கலாமா. சரியாப்பா. இந்த இடத்துல பாருங்கள், ஏபி அப்படின்றது 15 மீட்டர், அதில் பிஇ அப்படிங்கிறது ஹெச்னு போயாச்சு. சரியா. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஏஇ அப்படிங்கிறது எவ்வளோ, இந்த 15லேருந்து இந்த ஹெச்சை சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுதான் இருக்கும். சரியா. ஸோ இந்த ஏஇயை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 15 மைனஸ் ஹெச்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டயக்ராமில் நம்ம மார்க் பண்ணுறோம். சரியா. இப்போ இந்த பார்ட் வந்துட்டு என்னது, இ அப்படிங்கிற பார்ட்டா. ஓகே. ட்ரையாங்கிள் ஏபிடி. சரியா. ஏபிடி ஆர் ஏடிபி எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஸோ டேன் தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா. ஸோ வந்துட்டு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 30 டிகிரி எடுத்தாலும் சரி, அது 60 டிகிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா. ஸோ இங்கே வந்துட்டு ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் tan 60 இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் த ஆப்போசிட் சைடு ஏபி. இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபி. ஸோ ஏபி டிவைடட் பை பிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், ஏஇ அப்படிங்கிறது 15 மைனஸ் ஹெச், இங்கே பிஇ அப்படிங்கிறது ஹெச் தான். ஸோ மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச்சை கேன்சல் ஆகிடும். ஆனால் ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஏபி அப்படிங்கிறது 15 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ tan 60யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் tan 60க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா √3. tan 60யோட வேல்யூ √3 இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏபி வந்துட்டு எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 15. ஸோ 15 டிவைடட் பை பிடி வந்துட்டு நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். சரியா. ஸோ எக்ஸை வந்து ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 15 டிவைடட் பை √3, ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆறு நீங்கள் எக்ஸ்ன்னு எடுக்கல அப்படின்னு சொன்னால் பிடி அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 15 பை √3 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம், ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு ACE, another one triangle ACE அப்படிங்கிற triangle எடுத்துக்கிறோம். So tan theta. So tan theta is equal to, which is the opposite side, AE. AE divided by EC or CE எப்படி என்ன எடுத்துக்கலாம். சரியா. இந்த AE அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம், 15 minus Hன்னு சொல்லி எடுத்துருக்கோமா. சரியாப்பா. ஸோ நான் AEக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், tan theta எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. ஸோ tan 30 is equal to AE 15 minus H divided by X. சரியா. ஸோ tan 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3 equal to 15 minus H divided by X. சரியா. ஸோ எக்ஸ் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 into x, எக்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும், 15 minus H into √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா. ஃப்ரம் 1 and 2 we get. From 1 and 2 we get. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் எவ்வளோ கிடச்சிது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிது, 15/√3 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோமா. ஸோ போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லி எடுத்துகிட்டு 15/√3, 15/√3 இஸ் ஈக்குவல் டு 15 minus H into √3. சரியாப்பா. இப்போ இங்கே டினாமினேட்டரில் உள்ள இந்த √3 அதர் சைட் போனுச்சுன்னா எப்படி சேஞ்ச் ஆகும், 15 equal to 15 minus H into √3
இன்ட்டு ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? சரி, அங்கே டினாமினேட்டரில் உள்ள ரூட் த்ரீ அதர் சைட் போகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்துட்டு எப்படி ஆகும்? 15 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ தான். ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ராடக்ட் பண்ணும்போது ரூட் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 3 மட்டும் தான் கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம இதை வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் எப்படி அதை சைடு எடுத்துகிட்டு போனாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணாலும் என்ன கிடைக்கும் பாருங்கள், 15 இஸ் ஈக்குவல் டு 15 3 சார் 45 மைனஸ் 3h. ஓகேவா? இப்போ ஹெச் வந்து எல்ஹெச்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் 3h வந்து திஸ் சைட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் 3hன்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 45 இந்த 15 அதர் சைட் சேஞ்ச் ஆனால் மைனஸ் 15. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, மைனஸ் 3h வந்துட்டு திஸ் சைட் சேஞ்ச் பண்ணுங்கள், எல்ஹெச்எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 15 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் 15 சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ 3h இஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 15 30. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 30 divided by 3 equal to 10. Therefore, h is equal to 10 meter. h அப்படின்னு சொல்லி நம்ம என்ன எடுத்துருக்கோம்? height of the pole இல்லையா? So, therefore, height of the pole is equal to 10 meter. That's all. Final or glance பார்த்துடுங்க. ஸோ உங்கள் சம் வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? டயக்ராம் வந்துட்டு போடணும். சரியா? ஸோ டயக்ராம் வந்துட்டு மஸ்ட்டு. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரியாம்மா? ஓகே, டயக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே என்ன கொடுத்துருக்கோம், டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் வந்துட்டு நான் 60 டிகிரி எடுத்திருக்கேன், ஆர் நான் 30 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. சரிங்களா? ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரையாங்கிள்ஸில் எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள் ஏடிபி அப்படின்னு சொல்லி நான் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன், tan 60 equal to AB by BD. இந்த AB நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாலும் எப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும், AE plus EB அப்படின்னு சொல்லி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்கே நோட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரியா? ஆர் ஏபிக்கு ஸ்ட்ரைட்டாகவே வேல்யூ இருக்குது 15 மீட்டர். ஸோ AB equal to 15 மீட்டர்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ கிடச்சது, ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், சாரி இங்கே ட்ரையாங்கிள் வந்துட்டு போடல இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் ACE அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் tan 30 வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 minus h by x. சரிங்களா? ஸோ tan 30 is equal to AE by EC. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் சைடு AE by EC. ஸோ அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 15 minus h into root 3 சொல்லி கிடைக்கும், ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 சரிங்களா, LHS வந்துட்டு x அப்படின்னு சொல்லி சேமாக கிடச்சிது. ஸோ RHS நம்ம both are equal அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ therefore height of the pole is equal to 10 meter. That's all. This is the end of this video. We will see the remaining sums for my next video. Thank you.